அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? பிரெட் உப்புமாவா? அது எப்படிம்மா பண்ண போறீங்க? ஓ, அதுக்கு இப்ப அம்மா பொடி பொடி எடுத்துட்டு இருக்கீங்களா? அது இதுக்கு என்னம்மா வேணும்? ஓ, அப்படியா? ஒரு நிமிஷம் காட்டுமா, நான் பார்க்கட்டும் இது என்னென்ன இருக்குன்னு. ஓ, நடக்கல்ல, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகு, பின்ன வெங்காயம், கடுகாமா அது? ஓ, இது கடுகு இல்லைம்மா, கடுகு, உப்பு இது இருந்தால் போதுமாம்மா? ஓ, தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறது. தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமாம்மா? ஓ, சரிம்மா சரிம்மா. ஓ, ப்ரெட்டை ஃபஸ்ட்டு இப்படி பிச்சு வச்சுக்கணுமா? ஓ, 5 மினிட்டுக்குள்ள எல்லாம் குறைச்சி தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு அதெல்லாம் கடுகு எடுங்க இல்லைம்மா? கடுகு பட பட படன்னு பொடிங்கி கடுகு ரெடி ஆன பிறகு நம்ம என்ன போட போகிறோம்? அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு வணக்கிக்கலாம் இல்லைம்மா? ஒன்றா தனித்தனியாக வணக்கிறதுக்கு பதிலாக வெங்காயம் போட்ட பிறகு எல்லாமே ஒன்றா போட்டு லைட்டாக வணக்கினா போதும். நடக்கல்லையும் போட்டாச்சு அம்மா. கொஞ்சம் உப்பு, நம்ம உப்பு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். குறைச்சி ஒரு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக நமக்கு வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதில் குறைச்சி மஞ்சள் பொடி, லைட்டாக ஒன்று வணக்கி கொடுக்கணும். ரெண்டு நிமிஷம் வணக்கிற பிறகு இந்த ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி வச்சதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓ, ஓகேம்மா. எப்படி இருக்கு பிரெட் உப்புமா?